Hi students, இன்னைக்கு வந்து thermal physics lessonல நம்ம real gasனா என்ன ideal gasனா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? So gases வந்து நம்ம ரெண்டா classify பண்றோம். ஒன்னு வந்துட்டு real gases, இன்னொன்னு வந்துட்டு ideal gases. சரியா? So real gases அப்படினா இப்ப அந்த gasக்குள்ள molecules நம்ம பாக்கும்போது அந்த moleculesக்குள்ள interaction இருக்குது அப்படினா that is real gases. சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு gas molecules எடுத்துக்கிறோம். ஓகே? So இது ரெண்டுக்குள்ள ஒரு interaction. So interaction is nothing but some forces acting between the molecules. Okay? So அப்ப moleculesக்கு நடுவுல நடக்கிற அந்த force என்னன்னு சொல்லுவோம்? Intermolecular force. Okay? So அப்ப இந்த மாதிரி ஒரு intermolecular force இங்க இருக்கு, ஒரு attraction இருக்கு அப்படினா we can call that gas as a real gases. சரியா? புரியுதா? So if there is attractions between the molecules we can call that as the real gases. சரியா? அப்ப ideal gasesனா என்ன அப்படினா இதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டா சொல்லிர வேண்டியதான். So அங்க இருக்கிற moleculesக்கு நடுவுல எந்தவித இன்டராக்ஷனும் இருக்காது. That means there is no intermolecular force or interatomic force between these molecules or atoms. புரியுதா? So அந்த மாதிரி எந்த இன்டராக்ஷன் இல்ல அப்படினா we can call that gas as the ideal gases or we can call this as a perfect gases. புரியுதா? So அப்ப real gasனா என்ன, ideal gasனா என்னன்னு தெரியுதா? So real gasனா அங்குள்ள molecules or atomsக்கு நடுவுல ஒரு intermolecular force or interatomic force இருக்கும். There is some attractions between that molecules or atoms. But in ideal gasல there is no attractions or no interactions between the molecules or atoms. So we can call that as a ideal gases or perfect gases. சரியா? So அந்த மாதிரி இருக்குமா, molecules வந்து attract பண்ணாம இருக்குமா அப்படினா கிடையாது. ஓகேவா? So அப்பயே நம்ம ideal gasனு ஒரு கான்செப்ட் வைக்கிறோம் அப்படினா இது வந்து நம்ம assume பண்றோம். ஓகே? நம்மளா இத வந்து assume பண்றோம். புரியுதா? ஏன் இத தேவையில்லாம நம்ம அசியூம் பண்ணணும் அப்படினா இப்ப ரியல் கேஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ரியல் கேஸ் என்னன்னு பார்த்தோம், there is some attractions, there is some forces இல்லையா between the molecules. இவங்க ஒரு certain conditionல இங்க உள்ள அட்ராக்ஷன் நம்மளுக்கு இல்லாம போயிடுது. ஓகே? சோ ரெண்டு மாலிகுல்ஸ்க்குள்ள அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு certain conditionல இங்க வந்து அட்ராக்ஷன் இல்லாம போயிடுது. அப்ப அத நான் என்னன்னு சொல்லலாம், என்னதான் பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம், ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லலாமா? புரியுதா? அப்ப நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கிறது நம்மளுக்கு இங்க ஈஸியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? ரியல் கேஸ் ஒரு certain கண்டிஷன்ல என்னதான் மாறுது, என்னதான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னா ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணுது. புரியுதா? சோ எதனால அப்ப ஏன் நம்ம ஐடியல் கேஸ் சொல்லிட்டோம்? because there is no interaction, so we can say it is an ideal gas. சரியா? சோ எப்ப நம்மளுக்கு இது ஐடியல் கேஸா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா when it has the high temperature and when it has the low pressure. புரியுதா? ரியல் கேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போதோ அல்லது லோ பிரஷரா இருக்கும்போது இந்த ரியல் கேஸ் என்னதான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது, ஐடியல் கேஸா நம்மளுக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே? சோ அப்ப நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கனால ஈஸியா இத வந்து அடுத்து நம்ம ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணிட்டு போறோம். ஓகேவா? சோ எப்படி அது அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஹை டெம்பரேச்சர் நம்ம அப்ளை பண்ணோம். see இப்போ வந்து நம்ம ரியல் கேஸ் எடுத்துக்கோம். ஓகே? சோ ஒரு கண்டெய்னர்ல நமக்கு ரியல் கேஸ் இருக்கு. சோ அதனுடைய மாலிகூல்ஸ் அப்படினு வெச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. ஓகேவா? சோ ரியல் கேஸ் லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. சோ they are interact, இப்போ இந்த ஒரு மூணு மாலிகூல்ஸ் எடுத்துக்கலாம். சோ they are interacting with each other. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் ஹையா கொடுக்கிறோம். So temperature high ஆகும்போது அது என்னதான் பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம், ஐடியல் கேஸ். That means there is no interaction between the molecules. எப்படி இன்டராக்ஷன் இல்லாம போகுது அப்படின்னு பாருங்க. இப்ப ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறப்ப இங்க உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணும். ஓகே? சோ the molecules எல்லாமே ஃபர்ஸ்ட் ரொம்ப வெரி வெரி ஸ்மால் இன் சைஸ். and இது வந்து என்ன பண்ணுது, நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணுது. ஓகே? அப்ப என்ன ஆகும் பாருங்க, இத ஜஸ்ட் நம்ம அப்படி ஸ்லோவா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்ணணும்னு இருக்காங்க. பட் இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல என்ன ஆயிடுது, இந்த மாலிகூல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுது. ஓகே? சோ இவங்க இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இப்ப என்ன, இந்த மாலிகூல்ஸ் இங்க போயிருச்சு, இங்க போய் நம்மளுக்கு டக்கு பவுன்ஸ் ஆகி இங்க போயிருச்சு. ஓகே? அப்ப இவங்களோட இவங்களுக்கு இன்டராக்ஷன் வைக்க முடியல.
ஓகேவா? சோ ஆல்ரெடி இவங்க ஸ்மால் சைஸ் வேற, இது வேற இவங்க ஃபாஸ்டா ஓடுறாங்க, அப்போ இவங்களுக்குள்ள கேப் அதிகமாயிருது. சோ நம்மளுக்கு இன்டராக்ஷன் அங்க இருக்க முடியல. ஓகே, சோ ஓகே, இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ரெண்டு மாலிகுல்ஸ் அதே மாதிரி எடுத்து பாருங்க. இவங்க ரெண்டு இன்டராக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுது, ஃபாஸ்டா ஓடுறாங்க, இவங்க ஓடிடுறாங்க, இவங்களும் ஓடுறாங்க. சோ என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் லாங் கேப் விழுந்துருது. சோ இன்டராக்ஷன் இருக்க முடியல, அட்ராக்ஷன் அது ரெண்டுக்கும் நடுவுல இல்ல. ஓகேவா? சோ இதே லோ டெம்பரேச்சர்னா இப்படி கிடையாது. ஓகே, சோ அவங்களுக்குள்ள லெஸ் ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியா அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. when we are giving the high temperature, so நம்மளுக்கு இங்க interact பண்ண முடியல. So we can say this real gas is acting as the ideal gas because there is no attraction between the molecules. புரியுதா? சரி, அப்ப லோ பிரஷர்னா என்ன நடக்குது? இப்ப ரெண்டு மாலிகுல்ஸ் நடுவுல ஹை பிரஷர் இருந்தாதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் இல்லையா? சோ இப்ப பிரஷர் வந்து ரொம்ப லோவா இருக்குங்கிறப்ப இவங்கள புஷ் பண்றதுக்கே அங்க ஆள் இல்லை. ஓகே, சோ ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்கு, ஒரு ஹை பிரஷர் இருந்தாதானே இவங்க அப்படி ஃபோர்ஸா வருவாங்க. நீங்க வந்து பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ இவங்களுக்குள்ளேயும் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, சோ இவங்களால இன்டராக்ட் பண்ண முடியல. புரியுதா? சோ அதனாலதான் இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் ரியல் கேஸஸ் நம்மளுக்கு ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணுது. புரியுதா? அப்ப ரியல் கேஸ்ங்கிறது தான் ரியல். ஓகே, ஐடியல் கேஸ்ங்கிறது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு இதை ஃபர்தரா ப்ரொசீட் ஸ்டேட் வர்றப்ப இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம், அதை கால்குலேட் பண்றதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ் பத்தி என்ன பார்க்கணும் அப்படின்னா, it obeys the Boyle's law, Charles law, Avogadro laws. ஓகே, சோ ஐடியல் கேஸ் வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து ஒபே பண்ணும். ஓகேவா? சோ இந்த லாஸ் எப்படி டிரைவ் பண்ண ஞாபகம் இருக்கா? சோ கேஸ்க்குள்ள ஒரு 4 பாராமீட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம். என்னலாம்? பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லையா? சோ இதுல வந்து நம்ம ஏதாவது ரெண்ட வந்து கான்ஸ்டன்டா வைக்கும் போது மத்த ரெண்டுக்குள்ள ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ பாய்ல்ஸ் லால நம்ம வந்து என்ன பார்த்தோம்? சோ டெம்பரேச்சரும் ஆட்டம்ஸும் நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷருக்கும் வால்யூமுக்கு நடுவுல ரிலேஷன் பார்த்தோம் இல்லையா? சோ V is directly proportional, inversely proportional to P அப்படின்னு பார்த்தோம். அண்ட் சார்ல்ஸ் லால என்ன பார்த்தோம்? நம்ம பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் இஸ் directly proportional to T அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அவகாட்ரோ லால நம்ம என்ன பார்த்தோம்? பிரஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் இஸ் directly proportional to number of atoms அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ இது எல்லாமே நம்ம தரவா பார்த்துட்டோம். சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணு இந்த எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் நம்ம ஒண்ணு சேஞ்ச் பண்ணும்போது வேற நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகே, இத வச்சுதான் நம்ம ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த லாஸ வந்து இந்த ஐடியல் கேஸஸ் ஒபே பண்ணும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? சோ these are the difference between the real gases and the ideal gases. புரியுதாமா? Thank you students. Students, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.